சூரியன் அஸ்தமித்து வெக்கமும் லட்சியம் அடைய போகிறீங்க. பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். மிகுந்த ஆமாம், ஒரு போராட்டம் வரப்போகுது. ஆனாலும் உன்னில் உண்மையாக இருக்கிறவங்க, நம்பிக்கையாக இருக்கிறவங்க, மீதியாக இருக்கிறவங்க நன்மை அடைவாங்க. உனக்கு நான் சகாயம் பாராட்டுவேன். இந்த அதாவது நியாயத்தீர்ப்பின் காலகட்டத்திலேயும் இரக்கம் இல்லாமல் இல்லை, இரக்கம் இருக்கிறது. நீரின் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரின் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனும் உமது அன்பை, நான் மறப்பேனும் உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்று அறியாமல் அறிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைக்கு எரேமியா 15வது அதிகாரம். எரேமியா 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா இவங்களுடைய அக்கிரமம் பெருசு, இவங்களை நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா இவர்கள் எனக்கு துரோகம் பண்ணி எனக்கு தூரமாக போயிட்டாங்க. மோசே அவர் பயங்கரமாக பரிந்து பேசுகிறவர். நான் செத்தாலும் பரவாயில்ல, என் மக்கள் காப்பாற்றப்படணும்னு ஜெபம் பண்ணவர் மோசே. சாமுவேல் அவர் சவுலுக்காக பயங்கரமாக அழுது, இரவும் பகலுமாக அழுது ஜெபம் பண்ணவர். இந்த 2 பேரும் போராடி ஜெபிக்கிற ஆட்கள். இந்த 2 பேருடைய ஜெபத்தையும் ஆண்டவரால் தவிர்க்க முடியாது. அந்த 2 பேர் ஜெபத்துக்கு ஆண்டவரால் இல்லை என்று சொல்ல முடியாது. அந்த 2 பேரும் நின்னா கூட நான் இந்த மக்கள் பக்கமாக சாயாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் என்னை விட்டு புறப்பட்டு போகும்படி துரத்தி விடுன்ட்டார். அவன் கேட்பாங்க, எங்கே போவோன்னு கேட்பாங்க. அப்போ கேட்டால் நீ சொல்லு, சாவுக்கு எதுவானவங்க சாவுக்கு போ, பட்டயத்துக்கு எதுவான பட்டயத்துக்கு போ, பஞ்சத்துக்கு எதுவான பஞ்சத்துக்கு போ, சிறையிருப்புக்கு எதுவானவங்க சிறையிருப்புக்கு போ. அவ்வளோதான் போ. சில பஞ்சம், சிலருக்கு பட்டயம், சிலருக்கு சிறையிருப்பு, எங்கேயோ போ. கொன்று போட உனக்கு பட்டயம் வருது, பிடித்திருக்க நாய் வருது, பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவை வருது, மிருக ஜீவங்கள் வருது, 4 வித வாதை, நீ தப்ப முடியாது.
அப்போ ஏன்னு கேட்குறாரு. இந்த ராஜ்யங்கள் எல்லா ராஜ்யங்களையும் அலைய பண்ணுவேங்கிறார். உன் மேலே யார் இறங்குவா, யார் உனக்கு பரிதபிப்பா, யார் உன்னிடத்தில் உன் சுக செய்தியை விசாரிப்பா? காரணம் என்ன? 6ஆம் வசனம், என்னை விட்டு பின்வாங்கி போனாய். என்னை விட்டு பின்வாங்கி போனான். நான் எவ்வளவோ பொறுத்து இழைச்சி போனேன். எவ்வளவோ நான் உன்னை எவ்வளவோ நான் எச்சரித்து பார்த்தேன். நீ அது ஒத்து வரல. ஆகையினால் 8ஆம் வசனத்தில் நான் மரணத்தை கட்டளையிட போகிறேன். மரணம் உண்டாக போகுது. இதுக்குள்ளே சூரியன் அஸ்தமித்து வெக்கமும் லட்சியம் அடைய போகிறீங்க. பட்டயத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். மிகுந்த ஆமாம், ஒரு போராட்டம் வரப்போகுது. ஆனாலும் உன்னில் உண்மையாக இருக்கிறவங்க, நம்பிக்கையாக இருக்கிறவங்க, மீதியாக இருக்கிறவங்க நன்மை அடைவாங்க. உனக்கு நான் சகாயம் பாராட்டுவேன். இந்த அதாவது நியாயத்தீர்ப்பின் காலகட்டத்திலேயும் இரக்கம் இல்லாமல் இல்லை, இரக்கம் இருக்கிறது. அந்த நியாயத்தீர்ப்பின் நடுவிலேயும் நாம் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்வோமானால், உண்மையாக இருப்போமானால், நமக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை தர போதுமானவராக இருக்கிறார். தேவன் திரும்ப எரேமியா பார்த்து கேட்குறார். எரேமியா நல்லா பரிந்து பேசுகிறவன். கேட்குறான், வடக்கே இருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் இன்னொரு இரும்பு நொறுக்குமா? 13ஆம் வசனத்தை காரணம் சொல்வார். உன் எல்லா பாவங்கள், உன் எல்லைகள் எல்லாமா பாவங்கள்னால, அங்கே சொன்னார் உன் அக்கிரமம், எனக்கு விரோதமாக நீ பின்வாங்கி போனபடியால். இங்கே பாவத்தை பற்றி சொல்கிறார். அதனால் நான் உனக்கு ஆபத்தை வர பண்ணுவேன்னு சொல்கிறார். இப்போ அவர் சொல்கிறார் 16ஆம் வசனத்தில் எரேமியா சொல்கிறார், நம்முடைய வார்த்தைகளை நான் கிடைத்த உடனே உட்கொண்டேன். உங்களுடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமாக இருந்தது. ஆண்டவரே, உடைய நாமம் எனக்கு தற்பிக்கப்பட்டிருக்குது. நான் இந்த நியாய தீர்ப்பு வார்த்தைகளை நான் அவங்களோட கூட பேசும்போது அவர்கள் என்னை அவர்கள் ரொம்ப என்னை நிந்திக்கிறார்கள். நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூறலை. எரேமியா சொல்கிறார், உம்முடைய கருத்து நிமித்தம் நான் தனியாக உட்கார்ந்துருந்தேன். என் நோவு நித்திய காலமும் காயம் ஆறாத புண்ணாக இருக்கிறது. நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போல, வற்றி போகிற ஜலத்தை போல இருப்பீரோ சொல்லிட்டு 19ஆம் வசனம் சொல்கிறார், இறுதி நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நீ திரும்பினால். இப்பவும் ஆண்டவர் கொடுக்கிறதான அந்த இரக்கத்தின் வார்த்தை, நியாய தீர்ப்பின் நடுவிலே இரக்கம். திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு நான் நிலைத்திருப்பான். நீ செய்ய தீர்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்ட பிரித்தெடு. ரெண்டும் உள்ள கலந்து கிடக்கு. அருவருப்பும் இருக்குது, ஆமென் ஸ்தோத்திரம், பரிசுத்தமும் இருக்குது. இல்லை, நீ பரிசுத்தமாக மட்டும் இருக்கணும். நீ ஒரு பக்கம் உனக்கு பரிசுத்தமும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்குது, அக்கிரமமும் உன்னோட உள்ளத்தில் இருக்குது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை காண்பித்து நீ பரிசுத்தமாய் வாழு. உனக்கு துன்மார்க்கனோடு உனக்கு தொடர்பு உண்டு, நீதிமானோடு உனக்கு தொடர்பு உண்டு, பரிசுத்தத்தோடு உனக்கு தொடர்பு உண்டு, அசுத்தத்தோடு உனக்கு தொடர்பு உண்டு. வேண்டாம் வேண்டாம், இந்த தீர்ப்பானதுலேருந்து வெளியேறப்பட்டதை பிரித்தெடு. வாய்ப்போட இருப்ப. நீ அவங்க பக்கம் திரும்பக்கூடாது. அவங்க வேணா உன்ன மாதிரி வரலாமே தவிர நீ அவங்க பக்கம் போயிட்டீன்னா நீ என்னைக்கு திரும்புறது? உன் பக்கம் அவர்கள் திரும்பணும். நீ நிற்கிறதான உன் ஸ்தானத்துக்கு அவங்க வரணும். நீ அவங்க ஸ்தானத்துக்கு திரும்பி போகாத. நான் இந்த ஜனத்துக்கு எதிரே உன்னை வெங்கல அலங்கமாக்குவேன். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவாங்க. எரேமியாவே, ஆமென், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தையை சொல்கிற எரேமியாவே, உன்னை தப்பு வைப்பதற்காகவும் ரட்சிப்பதற்காகவும் நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் பொல்லாதவருடைய கைக்கு தப்பு வைத்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 15வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 15வது அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோசே, சாமுவேல் ஆகியவர்கள் என் முகத்துக்கு முன்னாடி வந்து அவங்களுக்காக கெஞ்சினாலும் நான் என்ன செய்ய போகிறதில்ல, அந்த ஜெபத்தை நான் கேட்க போகிறதில்ல, அவங்கள என் முகத்தை விட்டு நீ அப்புறப்படுத்து, அவங்களை துரத்தி விட்டுருன்னு சொல்லி என்ன செய்தார் கர்த்தர் சொல்கிறார். காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க என்ன செய்தாங்க, கர்த்தருக்கு விரோதமாக
பாவம் செய்தாங்க. யார்? எசேக்கியா ராஜாவுடைய தன் மகனாகிய மனாசே கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவத்தினால கர்த்தர் என்ன செய்கிறார்? அவங்க முழுசுமாக என்ன செய்கிறார்? கர்த்தர் அவர்களை வெறுத்து போட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய எல்லா பாவங்களையும் உன்னுடையதான அக்கிரமங்கள் நிமித்தமாக நான் என்ன செய்ய போகிறேன்? உன்னைய சூறையிடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அதே சமயத்தில் கர்த்தர் சொல்கிறார், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். தீழ்ப்பானதிலிருந்து வெளியேறப்பட்டதை நீ பிரித்தெடுத்தால் நீ என் வாயை போல் இருப்பாய் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்குற காரியம் என்னென்னு சொன்னால், தீழ்ப்பானைகள் ஏதாவது நம்முடைய தானே வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நேசிக்க விடாதபடிக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் இன்றைக்கி நம்மை விட்டு அகற்றி போடுவோம். அப்பொழுது நாம் கர்த்தருடைய வாயை போல் இருப்போம். அதனால் ஜெபிப்போமா? கர்த்தாவே, இரக்கமும் கிருபையும் இருந்தானே எங்கள் நல்ல பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களுடைய தானே பாவத்து நிமித்தமாக 4 விதமான வாதைகளை நான் அனுப்புவேன்னு சொன்னீங்களப்பா. கர்த்தாவே, பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய், மிருக ஜீவன்களுக்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்களேப்பா. எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம். ஆனால் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறீங்கப்பா. கர்த்தாவே, இந்த ஜனங்கள் இந்த வாய்ப்பை கேட்டு தீழ்ப்பான காரியங்கள் இருந்து கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே தங்களை விலக்கி ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா காத்துக்கொள்ளவும் ஆமேனப்பா சத்தத்தை கேட்டு சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படவும் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமேன் ஆமேன் அப்பா. நீ என்னிடத்துல திரும்பினா ஆமேனப்பா நான் உன்னிடத்துல திரும்பவே நீங்கள் சொல்கிறீங்கப்பா. ஏசப்பா ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆமென் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் அந்த துஷ்ட ஜனங்களுடைய பாதைகளை வழிகளை தெரிந்து கொள்ளாதபடிக்கு உம்முடைய வழிகளை அப்பா ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளும்போது அப்பா எங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் சரியான பாதையில் நடப்பாங்கப்பா. நாங்களும் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தாவே உம்முடைய வழிகளில் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அப்பா சத்தம் கேட்டு சித்தம் செய்ய கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.